வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு சாப்பாடு ஸ்பெஷல். வாங்க, எப்போ, எப்படி, எந்த முறையில் சாப்பிட்டால் என்னவெல்லாம் சிறப்பும் ஆரோக்கியமும் மேம்பாடும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. எப்படி சாப்பிடணும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். மீண்டும் ஒரு முறை கேட்போம். பசித்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். உணவில் உள்ள சுவைகள் பார்த்திங்கன்னா நாக்கால் நல்லா ருசிக்கப்பட்டு அந்த உணவு சக்கையான பிறகு நம்ம விழுங்குறோம். இப்படி சாப்பிடும் போது தாங்க அந்த உணவு வயிற்றிலும் சரி நம்மளுடைய குடல்லையும் முழுமையாக ஜீரணிக்கப்படும். அந்த ஜீரணத்தில் இறுதியில் ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப தரம் மிக்கதாக அமையும். நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அது அமையும். நம்ம எப்படி சாப்பிட்றோங்க, பசித்து ரசித்து ருசித்து அந்த சுவை நல்ல நாக்கில் ருசிக்கப்பட்டு சக்கையான பிறகு விளங்கும் பொழுது அது நம்ம உணவு வயிற்றுக்கும் சிறுகுடல்களும் நல்லா ஜீரணிக்கப்படும். அப்போ அதனுடைய இறுதியில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து எப்படி இருக்குங்க, ரொம்ப தரமிக்கதாக இருக்கும். இப்படி நம்ம சாப்பிட்டு பழகுவோம். இதற்கான பயிற்சியை செய்வோம், வெற்றி அடைவோம். உயிரினங்கள் அனைவருக்குமே ஒரு இயற்கையான இயல்பான ஒரு செயல் என்னென்னு பார்த்தோன்னா சாப்பிடுவது தாங்க. 2 நாள் நம்ம ஒரு நேரம் கூட வச்சுக்கலாம். நம்ம வெளியில் போய் சாப்பிட்டோன்னா நம்ம மனம் என்ன நினைக்குங்க, வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஒரு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா பால் அழகாக அம்மாகிட்டேருந்து ஃபீட் பண்ணி குடிக்கும். அதற்கும் பசி அப்படிங்கிற ஒரு இயற்கை உணர்வு தான் இயல்பானது. பசி மட்டும் இல்லைங்க, நோயை கூட நாம் என்ன பண்ணலாங்க, முக்கியமான பிரதானமான என்ன வேணும்னா உணவால் அதை நாம் சரி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காய்ச்சல் அடிக்குதுன்னா எளிதில் ஜெரிமானமாகக்கூடிய உணவை கொடுக்குறோம். சளினா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், கஷாயம். இப்படி இந்த உணவு தான் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த உணவை சத்தான சுத்தமான சரிவிகித உணவாக, அதுவும் நம் மீது அன்பு கொண்டவர் கொடுக்கின்ற உணவாக எடுப்போம். ஆரோக்கியமாக வாழ்வோம். அழகான ஒரு குறள். அந்த குறள் என்னன்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒருவர் முதலில் சாப்பிட்ட உணவு நன்றாக செரித்த பிறகு அடுத்த வேளை உணவு சாப்பிட்டால் அவருடைய உடலுக்கு மருந்து என எதுவுமே தேவையில்லை என்று வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இதை நாமளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மருத்துவமனை பக்கமே போகவே வேண்டாங்க. சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உணவு ஜீரணமாகி அது ஒரு 3 விஷயங்கள் செய்யணுங்க. அதுதான் ரத்தமாக மாறுது, செல்களை பராமரிக்குது, புதுப்பிக்குது, உருவாக்குது. எல்லாத்துக்கும் அந்த உணவு தாங்க பிரதானம். உணவு தான் நம்ம உடலாக மாறுது. அதில் குறைபாடு இல்லாது ஆரோக்கியமான நமக்கு ஒரு உடல் அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை உணவு தாங்க. ஸோ உணவின் முழு கவனம் செலுத்துவோம். சரிவிகித உணவை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் சரியாக அமையும். உயிரோட்டமான புதிதாக சமைக்கப்பட்ட உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம உடல் ரொம்ப ஞானம் மிக்கதுங்க. தண்ணி வேணும்னா தவிக்கும், கேட்கும். அதே மாதிரி பசிக்குதுன்னா கேட்கும், தூக்கம் வருதுன்னா சொல்லும். இதை உணர்ந்து நம்ம செஞ்சாலே ஆரோக்கியமாக வாழ முடியும். உணவு ரொம்ப சத்தானது, மேன்மையானதாக கூட இருக்கலாங்க. ஆனால் பசி இல்லாமல் சாப்பிட்டோன்னா அது முழுமையாக ஜீரணமாகாது. அதனுடைய தரமும் பார்த்திங்கன்னா குறையும். பெரும் பகுதி கழிவாக போகும். விழிப்போடு இருப்போம். உணவில் நம்ம எப்போவுமே கவனம் செலுத்தும் போது நமக்கு அது ஆரோக்கியம் தாங்க கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்மளுடைய உறுப்பாகிய மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு அருமையாக சிறப்பாக வேலை செய்தோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உதடு பார்த்திங்கன்னா இயல்பாக நல்லாயிருக்கும். அதே போல் நுரையீரல் நல்லா வேலை செஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய மூக்கு சளியெல்லாம் பிடிக்காமல் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரகம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய காது சிறப்பாக இருக்கும். கல்லீரல் நல்லா வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய கண்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்காம நல்லா இருக்குங்க. அதே போல் இதயம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய நாக்கு நல்லா இருக்கும். அதனுடைய ருசிகள் எல்லாமே நம்மளால் உணர முடியும். அதே போல் உணவின் சுவை நாக்குக்கு தாங்க, வயிற்றுக்கு அல்ல. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சுட்டு போனாங்க, நொறுங்க சாப்பிட்டால் 100 வயது. அதை நம்ம முழுமையான பலனை அனுபவிக்கணும்னா நம்ம நொறுங்க சாப்பிட்டு பழகுவோம். சுவைகள் வாயில் நன்றாக ருசிப்போம். முழுமையாக ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். அன்பை பற்றி ஒரு சில வரிகள். எல்லாருக்குமே அன்பு ரொம்ப பிடிக்கும் இல்லையா.
அன்பாக இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இருப்பார்கள். அவர்கள் முகத்தில் எப்போவுமே புன்னகை மலர்ந்திருக்கும். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது புன்னகைத்து கொள்ளுங்கள். அன்பின் தொடக்கமே புன்னகைதானே. நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.